ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். இந்த 10வது மாதத்தில் நம்ம 3வது வாரத்தில் நம்முடைய சமூகத்தில் இந்த நாட்டு சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மத்தியிலும் கர்த்தரை நாங்கள் வந்து ஆராதிப்பதற்கு கர்த்தர்களுடைய கிருபையும் இரக்கமும் பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். ஆனால் அப்படினால மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மகிமையும் சுவிசேஷ எழுப்புதல் திருச்சபையின் சார்பில் நம்மளை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த தேவசீதியை கேட்குற பிள்ளைகள் அல்லது ஃபேஸ்புக் மூலமாக பார்க்கிறவர்களையும் கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோட பேசுவாராக. கலவி வரக்கூடியனால நீங்கள் வார்த்தைகளை கேட்குற பிள்ளைகள் வேதத்தை வைத்து வேதத்தில் வசனங்களை பார்த்தாலும் நீங்கள் கவனிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்கிற நாவியானவர் எங்களோடு அவருடைய வார்த்தைகளை கொண்டு நிச்சயமாக எல்லாரோடும் ஏதோ ஒரு வசனத்தை கொண்டு அல்லது ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு அவருடைய வார்த்தைகளில் ஒரு பகுதியை கொண்டாவது கண்டிப்பாக நிச்சயமாக தேவன் எங்களோடு பேசுவாராக. கலவையா அப்படின்னாலும் நாங்கள் இந்த நாளிலும் ஒரு வேத பகுதியை வாசித்து ஜெபத்தோடு கூட அவருடைய வார்த்தைகளை தியானிக்கப்படும். சங்கீதங்களின் புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 105வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 105வது சங்கீதம் அல்லது 105வது அதிகாரம். சங்கீதம் அதிகாரம் என்று சொல்லப்படவில்லை. 105வது சங்கீதம் 13வது வசனத்திலிருந்து 22வது வசனம் மட்டும். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனக்கண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம்படாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். நல்ல பிதாவை நம்ம நன்றியோடு திரிக்கிறோம். வாசிக்கப்பட்டதான இந்த வேலை பகுதியை விளையாட்டின் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. சிறை இருப்பை திருப்பும் தேவனுடைய தலைப்பில் ஆண்டவரை நாங்கள் 3வது வாரத்திலும் உடைய சமூகத்தில் நின்று உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தருடைய ஆவியானவர் நாளில் பேச வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். அடிமை நம்முடைய சிலுவைகளில் மறைத்துக் கொள்ளும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் எங்களோடு பேசுவதாக. வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நாங்கள் கவனிப்போம். இன்றைக்கும் 3வது வாரமாக சிறை இருப்பை திருப்பும் தேவன் என்ற அந்த தலைப்பிலே இன்றைக்கு பார்ட் 3 நாங்கள் 3வது பகுதியை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படினால நம்ம ஒவ்வொரு மனிதராக போன வாரத்தில் யோபுவை குறித்து யோபுடைய சிறை இருப்பை தேவன் எப்படி மாற்றினார் என்று நாங்கள் பார்த்தோம். அதுக்கு முந்தின வாரத்தில் இஸ்ரவேல் மக்களை தேவன் பலவிதமான சிறை இருப்புகள் ஒப்புக் கொடுத்தார். சிறை இருப்புன்னு சொன்னால் அதாவது ஜெயிலுக்க மாத்திரமல்ல, சிறை இருப்பான வாழ்க்கை மற்ற தேசங்கள்கிட்ட மற்ற ராஜாக்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் கீழ்ப்படியான நிமித்தம் ஒப்புக் கொடுத்த ஜனங்களை அவர்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது அவர்களை விடுவித்தார் என்று பார்த்தோம். ஒருவேளை அவர்கள் பாவம் செய்யாத ஜனங்களாய் நீதிமான்களாய் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில வருகிற அந்த சிறை இருப்பையும் கர்த்தர் மாற்றுவார் என்று போன வாரத்தில் யோபுவை குறித்து நாங்கள் தியானித்தோம். மறுபடினாலே அந்த செய்தி ஃபேஸ்புக்கில் இருக்கிறது. நீங்கள் பார்க்காதீங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அந்த உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாங்கள் யோசேப்பை குறித்து தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் யோசேப்பை குறித்து நன்றாக தெரியும். இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு மனிதர்களை தியானிக்கும் போது இன்னும் அவளை குறித்து தேவன் எங்களோடு அந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு தியானிக்கப்போம். யோசேப்பும் அங்கே அதாவது இதில் எழுதப்பட்ட விதமாக உண்மையான ஒரு சிறை இருப்புக்கு யோசிப்பு போனாங்க. கடந்த நாட்களில் ஒரு பெரிய சிறை இருப்பு என்றால் என்ன என்று நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கோம். சிறை இருப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள், துன்பங்கள், வியாதிகள், ஒரு முடக்கப்பட்ட நிலை, முன்னேற முடியாத நிலை, தரிசனத்தில் ஓட முடியாத நிலை,
அல்லது கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடுகள் துன்பங்கள் இதைத்தான் நாங்கள் சிறையிருப்பு கொண்டு தியானிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு யோசேப்பை குறித்து தியானிக்கும் போது யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுக்கு என்ன வந்தது? உண்மையாகவே அவனுக்கு ஒரு சிறையிருப்பு வந்தது. உண்மையாகவே யோசேப்பு சிறைக்கு அனுப்பப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் வாசிக்கிறோம். இப்போ இந்த 105வது சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கப்பட்ட பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த இதில் யாரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? இஸ்ரவேல் மக்களை குறித்து தேவன் சொல்லுகிறார். அப்போ கவனிங்க, இந்த இஸ்ரவேல் மக்களை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவர் என்ன செய்தார்? அந்த ஜனங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனிதர்கள் மூலமாக நடத்தி கொண்டு வந்தார். அந்த ஜனங்களை குறித்து தேவனுக்கு இருந்த பரலோக சித்தமும் திட்டத்தையும் தேவன் என்ன செய்தார்? அப்பப்ப வித்தியாசமான காலகட்டத்தில், வித்தியாசமான சூழ்நிலைகளில், வித்தியாசமான மனிதர்களை கொண்டு, வித்தியாசமான ராஜாக்களை கொண்டு, வித்தியாசமான வேறுபட்ட மனிதர்களை கொண்டு சொல்லுகிறது. அப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தார். அவருடைய ஆதி தீர்மானங்கள் நமக்கு தெரியாது. இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை எங்களை அழைத்திருக்கிற தேவன் எங்களை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையில எப்படி எங்களை நடத்துகிறார் என்று நாங்கள் புரிஞ்சிருந்தவங்க என்ன செய்ய மாட்டோம்? இடறி போக மாட்டோம். ஒரு நாள் பல சூழ்நிலை பாடு துன்பம் வரும்போதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்? இந்த கொரோனா வந்துச்சு, நம்ம வாழ்க்கையெல்லாம் கூட மாறிட்டு சொல்லுங்க. நான் திருப்பியும் சொல்றேன், கொரோனா வந்தது அரசாங்கத்து காரியத்தில் இந்த கொள்ளை நோய்களை தொற்றாதபடி நாங்கள் நிச்சயமாக அதுக்குரிய பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒரு அரசாங்க சட்டத்திட்டம் எல்லாம் கடைபிடிக்கணும். ஆனால் என்ன வியாதியோ பஞ்சமோ பசியோ பட்டினியோ துன்பமோ வந்தாலும் கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. நல்லபடியா, அது மிக மிக முக்கியம். விசுவாசத்தினால வராத யாவும் பாவம் பண்ணி சொல்றாங்க. எல்லா காரியத்தையும் செய்ய எங்களுக்கு ஆலயத்துக்கு வாரத்துக்கு மாத்திரம் கொரோனா தடையா இருக்கக்கூடாது. நல்லபடியா, வேலைக்கு போறதுக்கு கொரோனா தடை எங்களுக்கு இல்லை. எல்லா காரியத்தையும் செய்யணும். ஒருவேளை வியாதியா இருந்தால் வராமல் இருக்கலாம், அது நல்லது. நான் பொதுவாக சொல்றேன். அப்படின்னால நான் என்ன சொல்ல வரேன், இஸ்ரவேல் மக்கள் பல விதமான சூழ்நிலைகள் தேவன் அவர்களை நடத்தினார். அப்பப்ப தீர்க்கதரிசிகளை எழுப்பினார், ராஜாக்களை எழுப்பினார், தேவ மனிதர்கள் எழுப்பி அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். அதுதான் இந்த 105ஆம் அதிகாரத்துல சுருக்கமாக எழுதியிருக்கிறார்கள். சுருக்கமாக இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் நடத்தினார். அப்ப எப்படி நடத்தினாரா பாருங்க. சில வசனங்களை வாசிச்சோம். அவர்களை ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் தேவன் அவளை நடத்தி கொண்டு வந்தவருடைய நோக்கமெல்லாம் அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு ஒரு சுதந்திரமான நாட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை பலவிதமான சூழ்நிலைகளில் தேவன் ஆபிரகாமை அழைத்தது எங்களுக்கு தெரியும். அந்த ஜனங்களை ஆசீர்வதித்து அவருக்கு ஒரு தேசத்தை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தது. அப்படியே கொண்டு வந்து அவளை கானான் தேசத்துக்கு நடத்தினார். அந்த பிரயாணத்தில், அந்த தரிசனத்தில், அந்த திட்டத்தில் தேவன் பல மனிதர்களை என்ன செய்தார்? அவர்களை முன்குறித்து அவர்களை கொண்டு ஜனங்களை நடத்தினார். மோசையை கொண்டு நடத்தினார், யோசுவாவை கொண்டு நடத்தினார். இப்படியெல்லாம் நடத்தின தேவன் இந்த யோசேப்பை கொண்டு தேவனுக்கு யோசேப்பை குறித்த ஒரு தரிசனம் இருந்தது. இந்த யோசேப்பை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு கர்த்தர் யோசேப்பை தெரிந்து கொண்டாருன்னு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப கவனிங்க, இதுல சில காரியங்களை வாசிக்கிறோம் பாருங்க. அவர் ஒரு தேசத்திலே பஞ்சத்தை அறிவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு போல முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினால் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அந்த சிறையாக அந்த அடிப்படையில் அந்த யோசேப்பு இன்றைக்கு அனுப்பப்படும். அப்ப யோசேப்பை தேவனை முன்கூட்டி, யோசேப்பு எங்க போனா நமக்கு தெரியும் எல்லாருக்கும். யோசேப்பு சிறையிலே அடைக்கப்பட்ட காரியத்துக்கு நாங்கள் சிறையில் யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டது எங்களுக்கு தெரியும். ஆனா இங்க வேதம் சொல்றது அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினால் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப்பு சிறைக்கு போனதுக்கும் தேவனுக்கு என்ன இருந்தது சொன்ன ஒரு நோக்கம் இருந்தது. பல நேரத்தில் எங்களை வாழ்க்கையில பாடு துன்பம் வரைக்க நாங்கள் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரை ஏன் எனக்கு இதை அனுமதித்தார்? ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வந்தது? நாங்கள் சொன்னேன், பல நேரத்தில் நாங்கள் செய்த தவறுனால வருகிற சிறை இருப்பை குறித்து முதலாவது பகுதியை வாசிச்சிட்டோம். அந்த பகுதியிலிருந்து நாங்கள் மனம் திரும்பி வந்துட்டோம். ஒருவேளை நாங்கள் தவறு செய்யாமல் பாவம் செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சிறை இருப்பை குறித்து போன வாரத்தில் யோபை குறித்து தியானித்தோம். இன்றைக்கும் அதே அடிப்படையில் தான் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில தரிசனத்தை பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையில சிறை இருப்பை குறித்து தியானிக்கப்படும். ஒரு தரிசனம் பெற்ற மனிதர் யோபு தரிசனம் ஆண்டவர் கொடுக்கவில்லை. யோபு கொண்டு தேவன் தன்னுடைய ஜனங்களை நடத்தினார் என்று சொல்லப்படவில்லை. யோபு நீதிமானும் உத்தமனுமாய் தேவனுக்கு பிரியமான மனிதனுடைய வாழ்க்கையில பிசாசு அவனை சோதித்து தேவ அனுமதியோடு வந்த அந்த யோபை சோதித்த போது யோபுடைய வாழ்க்கையை சிறையிருப்பை கர்த்தர் எப்படி மாற்றினார் பார்த்தோம். இங்க இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால், ஒரு தரிசனத்தை பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு வருகிற பாடுகளும் துன்பமும் சிறையிருப்பும் அந்த தரிசனத்துக்கு தடையாக ஒரு நாளும் இருக்காது. அல்லையா?
அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கோம். எங்கள் ஒவ்வொருவரை குறித்து தேவனுக்கு ஒரு தரிசனம் உண்டு, ஒரு இலக்கு உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. இந்த தரிசனத்தை பெற்ற மனிதனோட வாழ்க்கையில பாடு, துன்பம், சிறையிருப்பு வரும்போது கர்த்தர் விடுதலை ஆக்குவாரா, அந்த சூழ்நிலை தரிசனத்தை பெற்ற மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்ப கவனிங்க, வேதம் சொல்லுது, அவர்களுக்கு முன்னால் ஒரு புருஷனை அனுப்பினால் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமுட்டது. ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் மனிதன தேவ பிள்ளைகளை எங்களை பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை எங்களை வாழ்க்கையில் நிறைவேறும் மட்டும் அவருடைய வசனம் எங்களை என்ன சொல்லணுமா, புடமுட வேண்டும். ஒரு பாட விருப்பம் வந்தா நாங்கள் இதோட ஜெயிச்சுக்கு வரையில நாங்கள் தவறா நினைக்காங்க. ஒரு பொதுவாக சொல்றது, நாங்க இதை செய்யல, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அனுதினம் ஜோசேப்புடைய வாழ்க்கையில அவனுக்கு அந்த பாடு துன்பம் எல்லாம் அவனை புடமுட்டது. பாருங்க, இப்ப உங்களுக்கு தெரியும், பொண்ணை உருக்குறாங்க நெருப்புல போட்டு, வெள்ளியை எல்லாத்தையும் வெளிச்சாங்க, அக்கினியில போட்டு உருக்கும் போது அது என்ன செய்யப்படுகிறது, அது வேதனையா இருக்கும். வேதனையா இல்லையா, அது நெருப்புல உருகி கொண்டு, ஆனா அது அக்கினியில போக போக அதுக்கு என்ன நடக்குது சொல்லுங்க, அது புடமுட்டப்பட்டு கொண்டே புடப்படப்பட என்ன சொல்லுங்க, அது சுத்த பொண்ணாக உருவாக்கப்படுகிறது. இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீங்கி சுத்த பொண்ணாக வருகிறது. அப்ப எங்கட வாழ்க்கையில் ஒரு பாடு வந்து, ஐயோ நாங்க கர்த்தர் இடத்துல வந்துச்சோம், மேன் தேவன் எனக்கு இந்த பாடை அனுமதித்தார் என்று நாங்கள் அங்கலாய்க்கிறதுக்கும் அல்ல, பின்வாங்கி போறதுக்கும் அல்ல, தரிசனத்தை விட்டு ஓடுவதற்கும் அல்ல. அந்த பாடுகளும் சோதனைகளும் என்ன செய்யணும், எங்களை புடமிட வேண்டும் சொல்லுங்க, எங்களை உருவாக்கி கொண்டு இருக்க வேண்டும். அப்ப இந்த உலகத்துல பாடினால் ஒரு மனிதனை இல்லை. பாருங்க, யோசேப்பு எகிப்தில மந்திரியா வந்தா சும்மா வரவில்லை. அப்ப ஒரு பொருள் சுத்த பொண்ணா விளையாடணும்னா என்ன செய்யணும், அது அக்கினிக்குள்ள போய்தான் சொல்லுங்க ஆக வேண்டும். அப்படிங்கிற வாழ்க்கையில பாடே வரக்கூடாது, துன்பமே வரக்கூடாது சொன்னா நாங்க என்ன செய்ய முடியாது. எங்களை வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற தரிசனத்தை குறித்து நாங்கள் நிறைவேற முடியாது. அந்த தரிசனத்துக்காக எங்களை தேவன் என்ன செய்யறார் சொல்ல, உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாடும் ஒவ்வொரு சோதனையும் எங்களை என்ன செய்வது, எங்களை தேவனுடைய சித்தத்துக்கு நேரம் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாங்க நினைச்சோமா இருந்தா எந்த பாடுகள் சோதனைகளை கண்டு என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாள் சூழ்ந்து போக மாட்டோம். அப்ப கவனிங்க, இப்ப பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. இப்ப வேதம் சொல்றது, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவன் இந்த நாஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக யோசேப்பை யார் மாற்றினது, பார்வோன் எகிப்தின் ராஜா. அப்ப சிறைக்கு போன ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா யோசேப்பு சிறையிலிருந்து விடுதலை பண்ணப்பட வேண்டிய ஒரு நேரம் கண்டிப்பா வந்தது. அதுக்கான தேவன் எங்களோட வாழ்க்கையோட சிறையிருப்பு இருக்கின்றார். எங்களை குறித்து தேவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தால் நீங்க ஒரு நாளும் மறக்கக்கூடாது. எங்களை விடுதலை நாட்கள் நேரம் வந்து கத்தரை கொண்டு தலைவியா எங்களை குறித்து அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறி ஒரு நாளை கத்த வச்சிருக்காரு. அதை நினைச்சிட்டீங்கன்னா சோர்ந்து போகவே மாட்டேன் கடைசி மட்டும். அப்ப இன்றைக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த யோசேப்பை குறித்து மேலோட்டமா கொஞ்சம் பார்க்க போறோம். ஆழமா வாசித்தா நிறைய காரியங்கள் இருக்கு யோசேப்பை குறித்து. அதற்கு நாளைக்கு என்ன செய்ய போறோம், யோசேப்பை குறித்து சில காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் யோசேப்பு குறித்து எங்க படிப்பீங்க சொல்லுங்க, சண்டே ஸ்கூல் கிளாஸ்ல யோசேப்பை குறித்து படிப்பிப்பாங்க. யோசேப்பை குறித்து சண்டே ஸ்கூல்ல நாங்க எல்லாம் வளர்ந்துருக்கிறோம். ஆனபடியான உங்களுக்கு யோசேப்பை குறித்து தெரியும். ஆதியாகமம் புத்தகத்தில் யோசேப்பை குறித்து சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபுடைய குமாரன் அந்த அடிப்படையில் சில காரியங்களை நாங்கள் யோசேப்பை குறித்து சொல்லுவேன் என்று சொன்னால் அப்பதான் உங்களுக்கு இந்த செய்தி உங்களுக்கு விளங்குவதற்கு ஈஸியாக இலகுவாக இருக்கும். ஓகே, இந்த யோசேப்பை குறித்து சில காரியங்களை நாங்கள் தியானிப்போம். ஆனபடினால இன்றைக்கும் நாங்கள் இந்த சிறையிருப்பை திருப்பும் தேவன் என்ற அடிப்படையில் மூன்றாவது பகுதியை தியானிக்க போறோம். நாங்கள் தெரியும், சங்கீதம் 14 கடைசி வசனத்துல நாங்கள் பார்த்தோம். என்ன பார்த்தோம், தேவன் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த யோசேப்புடைய சிறையிருப்பை கத்த திருப்பின போது அவன் எங்க உயர்த்தப்பட்டான், அதிபதியாக உயர்த்தப்பட்டான். எங்களோட வாழ்க்கையில் அவர்கள் சிறையிருப்புகளை கத்த திருப்பும் போது எங்களுக்கு என்ன உண்டாகும், எங்களுக்கு மேன்மையான காரியங்களை கத்தர் எங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா செய்வார். அந்த சிறையிருப்புகளான தேவனை நடத்தும் போது அந்த சிறையிருப்பில் எங்களுடைய வாழ்க்கையில் தீர்மானங்கள் எப்படிப்பட்டது, எங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டது, எங்களுடைய ஒப்புக்கொள்ளுதல் எப்படிப்பட்டது என்பதை இன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொள்ள கத்தர் நமக்கு உதவி செய்வதாக. இப்ப நாங்கள் ஆதியாகமம் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 37ஆம் அதிகாரத்துக்கு வரலாங்க. ஆதியாகமம் புத்தகத்தில் யோசேப்பு குறித்து சில காரியங்களை சீக்கிரமா தியானிப்போம். நான் அதெல்லாம் நிகழ்ச்சி சொல்லுவேன். நீங்க என்ன செய்யுங்க, சில காரியங்களை வீடுகளில் போய் வாசிங்க. இன்றைக்கு ஒரு
செய்தி இருந்தால் வீட்டில் போய் நாங்கள் ஃபோன் எடுத்து அவரோட கதைச்சு காரியங்களை செய்யாமல் வீட்டில் நேரங்கள் இருக்கிற வெளியில் போய் 9 மணிக்கு கூட வெளியில் போகக்கூடாது, வேலை இல்லாத போகக்கூடாது. வீட்டில் என்ன நாங்கள் இருந்து இன்னைக்கு யோசனை பற்றி பிரசங்கம் கேட்டோம். வீட்டில் போய் ஆதியாபுரத்தெல்லாம் வாசிங்க, உண்மையில வாசித்து இன்னும் யோசனை பற்றி நிறைய அறியலாம். நாங்களும் சொல்லி பழகிட்டோம், வீட்டில் போய் வாசிக்கொண்டு. அப்படி நான் எனக்கு தெரிஞ்சு வீட்டில் போய் யாரும் வாசித்து நான் கேள்விப்படையில்லை. நாங்கள் அதை பழக்கமே நமக்கு என்ன இல்லை, அப்படி இல்லை. நாங்கள் பூமாளிக்கு சொல்லி பழகிட்டோம், வீடுகளில் போய் வாசிக்கணும். அப்படி யாரும் வாசித்து பசங்க வீட்டை போய் இதை வாசித்து கத்தர் பேசினாரு போன எடுத்து யாரும் சொன்னதில்லை. சில பிள்ளைங்க வாசிக்க முடியும். அப்படியான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்க, கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஓகே, இப்போ பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 37ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். எங்களுக்கு தெரியும் பாருங்க, நாங்கள் சில காரியத்தை தான் சொல்லுவேன், சில வசனங்களை மாற்றம் வாசிப்போம். யோசேப்பு வந்து யாக்கோபுடைய புத்திரர்கள் ஒரு 12 பிள்ளைகள், ஒரு பிள்ளை. எங்களுக்கு தெரியும் இந்த யோசேப்பு சொப்பனங்கள் தெரியும். இந்த சொப்பனத்தை அவன் சகோதரருக்கு அறிவித்தான் என்று சொல்லி தெரியும். அந்த சொப்பனத்தை அவன் அறிவித்ததினால 2 சொப்பனங்கள் காணலாம். இது நிமித்தம் அவருடைய சகோதரர்கள் அவனை பகைத்துக் கொண்டார்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, முடிஞ்ச வாசியம் 37ஆம் அதிகாரத்தில் 2:1 சரி 7 வாசிங்க, 5 வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார். இதிலே இப்படி எழுதி கொண்டிருக்கு. 11ஆம் வசனம் வாசிங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப இப்படி இருக்கும்போது இந்த யோசேப்புடைய சகோதரர்கள் எங்க போயிட்டார்கள்? ஆடு மேய்க்க போய்விட்டார்கள். இந்த யாக்கோபு என்ன செய்தார்கள்? யோசேப்பை அழைத்து அவருடைய சகோதரர்களை போய் வினாவி வரும்படியாக அவனை அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நீங்க 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரனுடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்து கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடுகளை மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் அவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வர முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி பாருங்க. என்னுடைய நேரங்கள் போயிடும், சுருக்கமா சொல்லிக்கொண்டு காரியங்களை பார்ப்போம். இந்த சகோதரர் அவன் மேல் பராமை கொண்டார்கள். ஆனால் அவனுடைய தகப்பன் சகோதரனை விசாரித்து வரும்படி இந்த யோசேப்பை அனுப்பி அவன் திரிஞ்சு எல்லா இடமும் அவளை தேடி காலையிலேருந்து அவன் வீட்டுக்கு வரவில்லை. இதுவும் ஒரு கத்தோடைய சித்தம். அது ஒரு மனிதனை கேட்கிறான், அவள் இன்னும் இடத்துல அங்க தேடி போகிறான். அப்படியெல்லாம் தேடி போன மனிதனை இவர்கள் என்ன செய்தாங்க சொல்லுங்க? அவனை கண்டு அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணுகிறாங்க. அப்ப இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில வந்த இப்பதான் யோசேப்புக்கு என்ன வருது? தரிசனம் பெற்ற மனிதனுக்கு என்ன துவங்குது? பாடுகள் அவனுக்கு ஆரம்பிக்க துவங்குது. கவனிங்க. இப்ப நம்ம முதலாவது இந்த யோசேப்பு என்ன செய்தாங்களாம்? அவர்கள் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றில் அவனை போட்டு 20ஆம் வசனம் போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் பாருங்கள். அவருடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றால் கவனிங்க. மிக முக்கியமான காரியம். இப்ப இந்த யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தில் 2 சொப்பனம் கண்டார்கள். அந்த சொப்பனத்துல யோசேப்பு மற்ற சகோதரர் தலைவனை நிற்கிறது போல, யோசேப்பை எல்லாம் வணங்குவது போல தேவன் யோசேப்பு கொடுத்த தரிசனம் அல்லது சொப்பனம். ஆனா இது அவன் ஏற்கனவே அவருடைய சகோதரருக்கு சொல்லி விட்டுட்டான். ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்களுக்கு அது பொறாமை. இந்த சகோதரருக்கு என்னமா அவன் மேல ஒரு பொறாமை வந்ததுனாலே அவனை நாங்கள் கொண்டு விட்டா என்ன நடக்கும்? சொப்பனங்கள் எல்லாம் எப்படி நடக்கும்? ஆளை செத்து போனா பிறகு இவரை கொண்டு கண்ட சொப்பனங்கள் எல்லாம் எங்க நடக்கும் என்று நினைத்தார்கள். ஆனா அதனால தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டா, அந்த மனிதன் மேல கர்த்தர் இரக்கமா இருந்தா, அந்த மனிதனோட கர்த்தரோட கிருபை இருந்தா யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. கொலை செய்தா கூட அவனால மறுபடியும் உயிரோடு எழுத முடியும். ஆனா அவர்களால கொலை செய்ய நினைத்தார்கள், ஆனால் முடியவில்லை. கவனிங்க. அதுக்கப்புறம் அவனை அவர்கள் கொல்லவில்லை. அந்த ரூபன் சொன்னான் கொல்ல வேண்டாம் என்று சொல்லி ஒரு சகோதரர் சொல்லுகிறார். 2வது பாருங்க, அதுக்கப்புறம் அவனை குழியிலே போட்டு விடுகிறோம்.
அப்ப என்ன சொல்லுவாங்க, தண்ணி இல்லாத குடியில் இருந்தா அவனால அப்படியே அழைக்கிறது சென்று போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு சகோதரன் இரக்கம் பாராட்டுகிறார். அதுக்குள்ளேயும் ஒரு அந்த எல்லா சகோதரர்களும் ஒருவன் சொன்னா கொலை செய்யணும், அதுக்குள்ளே கொஞ்சம் இரக்கத்தக்கத்தை வச்சிருந்தார். இன்னொருவன் சொன்னா குடியில போட்டுட்டு போயிடுவோம். யூதா என்ன சொல்லுவார், அப்படியே அவங்க நிற்கும் போது இஸ்மவேல் அந்த பக்கத்தால வழியில இப்ப வருகிறாங்க. வரும்போது அவன் சொன்னா, நாங்க உங்களை குடியில போவதால கொலை செய்வதா விட இவங்களுக்கு வித்து விடுவோம். கத்தர் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த யோசேப்பு கத்த தரிசனத்தை கொடுத்த தேவன் அவன் அவனை கொலை செய்ய ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. குழியில போட்டு குழியிலிருந்து யோசேப்பு இறந்து போறதுக்கு கத்தர் அனுமதிக்கவில்லை. இந்த யோசேப்பு கொடுத்த ஒரு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்ததுனால தேவன் அந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில பாருங்க, அந்த இடத்துல அந்த மனிதர்கள் அன்றைக்கு வர தேவைனால தேவன் அந்த சூழ்நிலையை உருவாக்குவார். தேவன் அதை மாத்திரம் வாசிங்க. அப்பொழுது யூதா 26ஆம் வசனம். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாமிசமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இப்ப யோசேப்பு அங்கு போகப்பட்டார். யோசேப்பு அவருடைய சகோதரர்கள் அவனை எதிர்த்தார்கள், அவனை கொலை செய்ய நினைத்தார்கள், குழியில போட்டார்கள். கடைசியாக என்ன செய்தார்கள், இஸ்மவேலருடைய கையில விற்று விட்டார்கள். இதெல்லாம் யோசேப்புடைய வாழ்க்கையில சொப்பனை கண்ட மனிதன், தரிசனத்தை பெற்ற மனிதனுக்கு வருகிற பாடுகளும் துன்பங்களையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதுக்கு பிறகு யோசேப்பு எங்க போயிட்டார் சொன்னா, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். உங்களுக்கு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். 39ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். இஸ்மவேலை எகிப்துக்கு கொண்டு போகும்போது அங்கே யார் இருக்கிறது, எகிப்துக்கு அரசன் இருக்கிறார், ராஜாவா இருக்கிற பார்வோன். அந்த பார்வோனுக்கு பிரதான தலை அதிகாரியா இருக்கிற ஒருவன் இருக்கிறான். அதாவது அந்த பார்வோனுக்கு மிக முக்கியமான ஒரு எல்லா பிரதானிகளுக்கு தலைவனா இருக்கிறவன். என்ன சொல்வான், அந்த நாட்கள்ல அந்த காலங்களில் அந்த இப்ப நாங்க மார்க்கெட் போறோம், மார்க்கெட் போறோம், அங்கெல்லாம் போறோம், அடிமைகளை விற்பாங்க. என்ன செய்வார்கள், அடிமைகளை கொண்டு விற்பாங்க. அப்ப அங்க போகும்போது இந்த யோசேப்பு என்ன செய்வாங்க, இந்த பார்வோனுடைய தலை அதிகாரி ஆகிய போத்திபார் என்கிறாங்க ஈப்தியன், அவனை என்ன செய்யறான், அவ்வளத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்துல வாங்கினான். இவங்க 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க. ஒருவேளை அவனையுமே கூட கொடுத்து வாங்கியிருப்பான், எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியவில்லை, ஆனா வாங்கிட்டான். ஆனா வேதம் சொல்றது, இப்ப இவர் வாங்கி கொண்டு போன போது வேதம் சொல்றது கர்த்தர் யோசேப்போட இருந்தார். இந்த குடியில போடைக்கு கர்த்தர் இருந்தார், கொலை செய்ய யோசனை பண்ணின போது கர்த்தர் இருந்தார், விற்கும் போது கர்த்தர். யோசேப்போட தரிசனம் பெற்ற மனிதன், சொப்பனம் பெற்ற மனிதனை இஸ்மவேல் இடத்துல விற்க கர்த்தர் இருக்க போயிட்டாரு. இப்படி ஒரு சூழ்நிலை நம்மளோட வாழ்க்கையில வரைங்க நாங்க என்ன நினைப்போம் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தை கொடுத்தா. யோசேப்பு அப்படிலாம் சிந்திக்கவில்லை, அவன் ஒன்று கொடுத்ததாக தெரியவில்லை. யோசேப்பு எங்கேயாவது வேதத்துல பாவம் செய்ததாக எழுதப்படவும் இல்லை. இதுக்கு பிறகு கர்த்தர் வேதம் சொல்லிருப்பாங்க, கர்த்தர் யோசேப்போட இருந்தால் அவன் காரிய சுத்தி உள்ளவனானால், அவன் எகிப்தியனான தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தால் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்வது யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்தார். இப்ப காரணம் ஒருவேளை அருமையான தேவ பிள்ளைகளை சில நேரங்கள்ல அவன் விற்கப்பட்டு ஒரு அடிமையா இடத்துக்கு போயிருந்தாலும் கர்த்தர் அவனோட இருந்தபடினால அந்த எஜமானுடைய கண்களை என்ன செய்வாரா, யோசேப்புக்கு தயவு பாராட்டினார். அதான் மிக முக்கியம். நாங்கள் ஒரு காரியம் மறக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில சில பாடு வருது, துன்பம் வருது, வியாதி வருது, பிளவினம் வருது, அடிமையா விற்கப்பட்டிருந்தாலும் யோசேப்போட யார் வந்து சொல்லுங்க, கர்த்தர் இருந்தபடினாலே அந்த உபத்திரவத்தின் மத்தியிலேயே சில தயவுகளை கிடைக்க பண்ணினார். அதை நீங்க மறக்கக்கூடாது. எங்களுக்கு பாடு துன்பம் வருதுன்னா கர்த்தர் அப்படியே ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏதோ ஒரு மனிதனிடத்துல என்ன செய்வார், கர்த்தர் சொல்லுங்க, ஒரு இரக்கம் தயவுகளை கிடைக்கிறது கண்டிப்பா வைத்திருப்பார். எல்லாரும் கொடுத்திட்டாங்கன்றதுனால நம்ம கர்த்தர் கைவிட போவதில்லை. கண்டிப்பா யாரோ ஒரு மனிதன் என்ன செய்வார், கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுறதுக்காக கண்டிப்பா வைத்திருப்பார். அடிமையாக வாங்கினவன் என்ன செஞ்சுக்கணும், யோசேப்பை கொண்டு அடிமையாக தான் வச்சிருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினாலே கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்று அவருடைய எஜமான் ஏதோ ஒரு வித்தியாசத்தை இந்த யோசேப்பில் அவன் கண்டிருக்கிறான். தேவனுக்குள்ள இருக்கிறத கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரன் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தான். பாருங்க, அவன் பார்வோனுக்கு ஒரு தலை அதிகாரியா இருக்கிறான்.
ஆனா தன்னிடத்துல அடிமையா வாங்கி கொண்டு போன யோசேப்பை அடிமையாக நடத்தவில்லை. ஏன் சொல்லுங்க, கர்த்தர் அவனோட இருந்தார். தேவன் நம்மோட இருந்தா நான் ஒருவேளை அடிமையா விற்கப்பட்டோம், அந்த இடத்துலையும் கர்த்தர் என்ன சொல்றார், எங்கள் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் என்று மறந்தமா இருந்தா எந்த சூழ்நிலைக்குள்ள நாங்கள் கடந்து போனாலும் அதை குறித்து கவலைப்பட மாட்டோம். எங்களை கர்த்தர் எப்படி பார்க்கலாம், உயர்ந்தவராகத்தான் பார்க்கலாம். யோசேப்பு அந்த வீட்டுக்கு தான் அடிமையா இருந்தாங்க, அந்த அடிமைத்தனம் ஒரு நாளைக்கு மாறும். இன்றைக்கு அடிமையா இருக்கிறதுனால நாங்கள் இப்பொழுதும் அடிமையா இருக்க போறது அல்ல. நீங்க அதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. கர்த்தர் யோசேப்பை குறித்து அவனுக்கு ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. இங்க இதெல்லாம் நாங்க பார்க்கிறோம். இதுக்கு பிறகு அந்த போர்த்திவானுடைய மனைவி யோசேப்பை பாவம் செய்வதற்கு அவனை அதாவது அவருக்கு என்ன சொல்ற உபத்திரவம் கொடுத்தாலும் அவருக்கு அவள் சம்மதிக்கப்பட்டதுனால அவன் அதிலிருந்து ஓடுகிறான். அதுக்கு பிறகு அந்த மனைவி யோசேப்பை குறித்து தவறாக சொன்னதுனால யோசேப்பு சிறையில் அடைக்கப்படுகிறான். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 19ஆம் வசனம், 20ஆம் வசனம், 21ஆம் வசனம். அதே அதிகாரத்தில் 39. உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டார். பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவன் ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, இப்பதான் யோசேப்பு எங்க போறாரு. இப்படியெல்லாம் கொண்டு வந்த யோசேப்பு அந்த அடிமையா விற்கப்பட்ட அந்த வீட்டு எஜமானிடத்துல கர்த்தர் தயவு வைத்து அந்த போற்றிமான் என்ன செய்யறாரு, இல்ல அந்த வீட்டுக்கு அவனை தலைவனா பொறுப்பா வைத்திருந்தது. ஆனா இந்த மனைவி சொன்ன தவறான பிழையான யோசேப்பு குறித்து சொன்ன குற்றத்தினால இப்பொழுது அவன் எங்க போனான், சிறைக்கு அனுப்பப்படுகிறான். அப்ப பாருங்க, 4வது அவன் என்ன நடக்குதுன்னு சொன்னால், முதலாவது அவன் சவரன் அவனை கொலை செய்ய நினைத்தார்கள், 2வது குழியில போட்டார்கள், 3வது அவனை விற்று போட்டார்கள், 4வது யோசேப்பு செய்யாத ஒரு குற்றத்துக்கு அடிமையாக விற்கப்பட்டான். செய்யாத குற்றத்துக்காக எங்க போனான், சிறைச்சாலைக்கு அவன் கடந்து போகிறான். இந்த மனைவி சொன்ன வார்த்தையை கேட்டு நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல நான் அந்த பகுதிக்கு போகல, இப்ப ஞாபகம் பண்ண சொல்லுங்க. வாசிக்கும் போது ஆவியான மக்களால இன்னைக்கு இந்த பாவமே தவறை செய்யாத யோசேப்புக்கு அந்த போர்த்திவான் நல்ல மனிதனாக இருந்தார். அவருடைய மனைவி தவறா சொன்ன காரியத்தினால யோசேப்புக்கு சிறைக்கு போட்டாங்க. ஒரு மனிதன் செய்த சின்ன ஒரு தவறான காரியம் என்ன செய்வது சொல்லுங்க, அந்த யோசேப்பை பாரதூரமான சிறைக்கு அனுப்பிட்டு அந்த யோமாசானுடைய மனைவி தான் நடந்தது. அங்கேயும் யோமாசானவனை அந்த என்ன செய்தார், அவரை கொலை செய்யவும் அந்த தலையை வெட்டி தான் அவங்க மகள் கேட்ட விருப்பத்தினால யோமாசானுடைய தலை போனது. இப்படி இந்த அநேக இடங்கள் இப்படித்தான், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாரோ ஒரு நாள் வாழ பற்றி சொல்ற தவறான காரியத்தினால மற்ற மனிதனுடைய வாழ்க்கையை பாதிப்பு வருது. பிழையான ஆலோசனை, பிழையாக ஒரு மனிதனை குறித்து குற்றம் செய்யாத மனிதனை குற்றவாளியாக காண்பிக்கிறதுனால யாருக்கு பாதிப்பு வருது, தரிசனம் பெற்ற மனிதனுக்கு. இன்னைக்கு நாங்க இன்னொரு மனிதனை குறித்து இல்லாததை இன்னொரு ஆளுக்கு சொல்லும் போது நினைச்சு கொள்ளுங்க, அதனால எத்தனையோ தரிசனம் அதனால உடைக்கப்படுது. நாங்க சிம்பிளா சொல்லி போயிடுவோம். அவளை என்ன செய்யப்பா, பொய்யா சொன்னா அவளுக்கு தெரியும் யோசேப்பு தவறு செய்தாங்க இல்லை. ஆனா இப்படியோ தன் கணவனுக்கு அவன் தன்னுடைய ஆசைக்கு சம்மதிக்காதபடினாலே தன் கணவனுக்கு போட்டு கொடுத்தா. அதாவது அவனை ஏதாவது சொல்லி அனுப்பணும். அவள் செய்த ஒரு தவறுனால ஆண்டவர் என்ன செய்ய அங்க சொல்லி யோசேப்பு சிறைக்கு போனார். ஆனா அதை கர்த்தர் அனுமதித்தார். ஆனா தேவன் அனுமதித்தார். ஆனா அதனால நாங்க தவறான செய்திகளை மற்றவர்களுக்கு தயவு செய்து பரப்பாதீங்க. மற்றவர்களை கூப்பிட்டு யாரும் மற்றவர்களுக்கு தவறா சொல்லாதீங்க. வேணா தீர விசாரிக்காம இந்த கணவன் என்ன செய்யவில்லை, இந்த போக்கிவா மனைவி சொல்ல அப்படியே கேட்டான். அப்படியே கேட்டதுனால அநேக இடங்களில் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னாலே கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பொதுவாக சொல்லுது. யாராக இருந்தாலும் யாரை குறித்து நாங்கள் இல்லாத ஒன்றை சொல்லும் போது அது என்ன செய்வது, இன்னொரு மனிதனை சிறை கொண்டு போகிறது, இன்னொரு மனிதனை அவனுடைய தரிசனத்தை அது முடங்க பண்ணுகிறது. அந்த பகுதிக்கு நான் போகவில்லை. இப்ப யோசேப்பு எங்க போனான்னு சொல்லுங்க. யோசேப்பு சிறைக்கு கொண்டு போகப்பட்டார். செய்யாத ஒரு குற்றத்துக்காக யோசேப்பு சிறைக்கு கொண்டு போகப்பட்டார். 24ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து இங்கே நான் என்ன சொல்லணும்னா, வாழ்க்கையில சிறையிருப்பு வரலாம், வியாதி வரலாம், பாடு வரலாம், துன்பம் வரலாம். இப்ப அந்த சிறைக்கு போனாலும் அங்கேயும் கர்த்தர் என்ன செய்தார் சொல்லுங்க, யோசேப்புக்கு தயவு பாருங்க. மிக முக்கியம். நாங்க நினைக்கிறோம் பல நேரத்தில் பாடு துன்பம், ஐயோ கர்த்தரங்களை கைவிட்டார். ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டார். அந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மோட இருப்பார். வேறு கர்த்தரோ யோசேப்போட இருந்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்தாருன்னா நீங்க நினைக்கணும் யோசேப்பும் கர்த்தரோட இருந்தார். அதுதான் மிக முக்கியம். யோசேப்பும்
கர்த்தருக்கு பிரியமா அவன் இருந்தபடினாலதான் கர்த்தர் யோசேப்போட, நாங்க என்ன பாவம் எல்லாம் செய்து கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நடக்கும்போது கர்த்தர் நம்மோட இருக்கிறான்னு நாங்க சொல்லக்கூடாது. நாங்க யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமா நிச்சயமா இருந்திருக்கிறார். யோசேப்பை குறித்து வேதத்துல வாசிச்சு பாருங்க. யோசேப்பு எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் பாவம் செய்ததாக எழுதப்படவே இல்லை. ஆனா அப்படின்னாலே வேதம் சொல்லி கர்த்தர் யோசேப்போட இருந்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்து அந்த சிறைச்சாலையிலே அடிமையா போனவன், சிறைக்கு போனவன், அங்கேயும் அவன் என்ன செய்வான் என்றால் பாருங்க, அங்கேயும் அவன் அந்த மற்றவர்களை வேலை வாங்கி வேலை செய்வதற்கு பொறுப்பாக அந்த சிறைச்சாலை அதிகாரி அவனை பொறுப்பாக கொடுக்கிறான். ஆனா அப்படின்னால அந்த சூழ்நிலையை கர்த்தர் யோசேப்போட இருந்தார். இளமையான தேவப்படி நான் ஒரு காரியம் சொல்லி, நாங்கள் இந்த சூழ்நிலைகளை கடந்து போனாலும் கர்த்தர் என்ன சொல்றார், நாங்கள் எங்க அவங்க வெறுக்கமான சூழ்நிலை போனால் அங்கேயும் கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டுவார். எப்பொழுது சொல்ற கர்த்தர் நம்மோட இருந்தார். இந்த நாளை திருப்பி சொல்ல, இந்த யோசேப்பு சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார் என்றால் நாங்கள் திரும்ப திரும்ப தியானிக்கிறோம், கர்த்தர் நம்மோட இருக்கிறவர். அல்லையா, நம்முடைய வருகிற பாடி துன்பம் சோதனை வேதனை எல்லாம் வச்சிலே கர்த்தர் நம்மோட இருந்தால் தான் சிறை இருப்ப கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லையா. ஆனா அப்படின்னால இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நான் உங்களை சுருக்கமா சொல்றதுக்காக போறேன். அடுத்த அதிகாரத்துல பார்த்தால் இந்த பார்வோனோடு இருக்கிற 2 பேர் ஊழியர் செய்கிறவர்கள், பார்வோனுடைய ராஜாவுக்கு ஊழியர் செய்கிற பானபாத்திரக்காரன் சுயம்பாகியவங்க 2 பேர் செய்த குற்றத்துக்காக அவர்கள் எங்க வருகிறார்கள், அவர்களும் இந்த சிறைச்சாலைக்கு யோசேப்பு இருந்த இடத்துக்கு வருகிறாங்க. பாருங்க எப்படி எல்லாம் கர்த்தர் காரியங்களை செய்கிறார் என்று பாருங்க. அங்கு 2 மனிதர்கள் யோசேப்பு இருந்த அதே சிறைச்சாலைக்கு வருகிறார்கள், அதே இடத்துக்கு வருகிறார்கள். அவன் இருந்த இடத்துக்கு வந்து அவனோட இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் போகும்போது 40ஆம் அதிகாரத்தை வீடுகளை வாசிங்க. அந்த 2 மனிதர்கள் 2 சொப்பனங்கள் பார்க்கிறாங்க. இப்ப அவங்க 2 சொப்பனத்தை எல்லாம் பார்த்து அந்த சொப்பனத்துக்கு பதில் தெரியாமல் இருக்கும்போது யோசேப்பு அதே சிறையில் இருந்தபடினால யோசேப்பிடத்துல இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கேட்கிறாங்க. பாருங்க, ஆரம்பத்தில இருந்து யோசேப்புக்குள்ள என்ன இருந்தது, சொப்பனம் கண்ட மனிதனுக்கு அந்த தேவனுடைய தரிசனங்களை குறித்து அவனுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். சில வரங்கள் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறது அதுக்கு தான். இந்த வரம் அவனுக்குள்ள இருந்தபடினால இந்த சிறைச்சாலையில அந்த அழைக்கப்பட்ட 2 மனிதர்களுக்கும் அவன் என்ன செய்யறான், அந்த சொப்பனங்களை விளங்கப்படுத்தி சொல்லுகிறான். அந்த சொப்பனங்கள் எல்லாம் சொல்லும் போது ஒரு காரியத்தை மட்டும் யோசிப்பு சொல்லுகிறான். பாருங்க, நாங்க யாராவது ஒரு மனிதனுக்கு ஒரு தயவு செய்யும் போது என்ன செய்வோம், அவனிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குமா இருந்தால் நாங்கள் எல்லாரும் அதை எங்களுடைய மனித இயல்பு. பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 40ஆம் அதிகாரத்துல இந்த 2 மனிதனுடைய சொப்பனத்தை எல்லாம் யோசேப்பு சிறைச்சாலையில் விளங்கப்படுத்தி சொல்லுகிறான். 14ஆம் வசனம் வாசிங்க. இதுதான் அதன் அர்த்தம் என்று 40ஆம் அதிகாரத்தில் இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க. தேசத்தில் இருந்து களமாய் கொண்டு வரப்பட்டு இந்த காவல் கிடங்கில் வைக்கும் படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னார். அப்ப இந்த யோசேப்பு சிறைக்கு 2 மனிதர்கள் அந்த பார்வோனால அனுப்பப்படுகிறாங்க. அவர் செய்த குற்றத்துக்காக அவர் 2 பேரும் ஒரு சொப்பனங்கள், அந்த சொப்பனத்துக்கு யோசேப்பு விளக்கம் கொடுக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார், இந்த சொப்பனத்தின் அர்த்தம் இதுதான் என்று சொல்லிட்டு, நீ வாழ்வடைந்திருக்கும் போது ஒரு மனிதனுக்கு சொல்றான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைக்கிறார். ஒரு மனிதனுக்கு சொப்பனம் நல்ல சாதகமாக சொல்லுகிறான், ஒரு மனிதனுக்கு சொப்பனத்தை பாதகமாக சொல்லுகிறான். அப்ப இந்த பானபாத்திரக்காரனாக இருந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன, உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், நீ பார்வோனிடத்துல மறுபடியும் உன்னுடைய ஸ்தானத்துக்கு போவாய், உன்னுடைய வேலைக்கு போகும்போது நீ என்ன நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை என்ன சொல்லும், பார்வோனுக்கு சொல்லு. நான் ஒரு சிறைச்சாலைக்கு போனா அந்த அனுபவம் நமக்கு தெரியும். ஒரு உண்மையாவே குற்றம் செய்து வந்திருப்பான், இன்னொரு மனிதன் என்ன செய்வான், அவன் சொல்லுவான், அவனோட அந்த நண்பனோட பயிற்சி கொள்வான், நான் ஒன்றுமே செய்யவில்லை, என்னை கொண்டு வந்து அழைத்து விட்டார்கள். அப்ப இந்த யோசேப்பு சொல்லுகிறான், அந்த மனிதனுக்கு நான் ஒன்றுமே செய்யவில்லை, நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்ட இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒன்றுமே சொல்லவில்லை. நீ பார்வோனிடத்துல மறுபடியும் வேலைக்கு போவாய், பார்வோனை உயர்த்துவார், அப்பொழுது என்ன செய், என்னை கொடுத்த அந்த பார்வோனை கொஞ்சம் தயவு பாராட்டு என்று சொல்லி அங்கே சொல்லி அனுப்புகிறான். இங்கேயும் பாருங்க அந்த காரியத்தை சொல்லுகிறான். ஆனா நடந்ததை வாசிங்க. இதே அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை. ஆனாலும் மிக மிக முக்கியமானது, ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பாருங்க, இந்த சிறைச்சாலையில் இருந்து சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி உன்னை மறுபடியும்
பார்வோன் உன்னுடைய ஸ்தானத்தில் உன்னை வைத்திருப்பார்கள் எல்லாம் சொல்லி நீ பார்வோனுக்கு இதை போய் சொல்லும் போது நீ என்ன செய்ய, என்ன நினைச்சு என்னை பற்றி இந்த பார்வோனுக்கு சொல்லி நான் ஒரு செய்யாத குற்றத்துக்காக இருக்கிறேன் என்று யோசேப்பு சொல்லி இருந்தாலும் அந்த பானபாத்திரக்காரன் என்ன செய்யவில்லை சொல்லுங்க. பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து போனார். அதுக்கான தேவ பிள்ளைகளை இது உங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான வார்த்தை. எல்லாருக்கும் என்னையும் செய்து கூட எல்லாரும் சொல்ல எல்லாருக்கும் இந்த அனுபவம் நமக்கு இருக்கு. இந்த உலகத்துல நன்மை செய்தவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க, பல நேரத்தில் நம்ம மறந்துடுவாங்க, எல்லாருமே மறந்துடுவாங்க. உலகத்துல இது ஒரு புதிய அனுபவம் இல்லை. இது ஆதியில இருந்த வேதத்துல ஆதியாமத்துல இருந்து சொல்லுங்க இன்றைக்கு எத்தனையோ ஆண்டு தேச காலங்கள் கடந்து வந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு காரியம் நன்மை செய்யறவங்களா. எனக்கு நீங்க நன்மை செய்த நான் செய்த அப்படி எல்லாருக்கும் சொல்றேன். எல்லாருடைய வாழ்க்கையில் அனுபவம் இருக்கு. நாங்கள் செய்த நன்மையை சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க, மனிதர்கள் மறந்து போவார்கள். யாரா இருக்கலாம், உறவா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், சபையா இருக்கலாம், ஊழியக்காரா இருக்கலாம். ஒரு சூழ்நிலையில மறந்து போறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த பானபாத்திரக்காரன் விடுதலை ஆகும் போது அங்கே போய் சொல்லி இருந்தால் யோசிப்பு அந்த நேரமே விடுதலை ஆக்கப்படும். ஆனாலும் தேவன் அதையும் அனுமதிக்கிறார். சில வேளை நாங்கள் நன்மை செய்வதற்கு மற்றவர்கள் நமக்கு என்ன சொல்றாங்க, அதை மறந்து போறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். அதே தெரியும் ஒரு அனுபவத்தை கற்றுத்தார்கள். அதனால நீங்க நன்மை செய்தவங்க உங்களை மறந்துட்டு அவங்களை தரிசித்து திட்டாதுங்க, அவங்களுக்காக செவியுங்க. அதையும் கற்றுட்டு என்ன செய்யறாரு, எங்களுக்கு ஒரு புது அனுபவமா கற்றுத்தாரு. என்னோட வாழ்க்கையில நான் உண்மையில சொல்லுவேன், பெரிய அனுபவத்தை நான் கடந்து வந்தேன். நான் சில யோசிப்பேன், ஆண்டவர் என்ன நிற்கும் போது நான் என்ன தெரியுமா ஒரு தீர்மானம் பண்ணுவேன், இது எனக்கு கண்டிப்பா தேவை. இப்படி ஒரு அனுபவத்தை நாங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கணும். சில மக்கள் என்ன செய்யறோம், நாங்க ஒரு நன்மை செய்வதற்கு ஒரு மனிதன் தீமை செய்தால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். இது இருக்கிற வாழ்க்கையில் நடந்திருக்க கூடாது என்று அதையும் தேவன் கற்றுத்தார். ஒவ்வொரு மனிதனை பற்றியும் எங்களுக்கு என்ன செய்தார், ஆண்டவர் புரிய வைக்கிறார். ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தால் எங்களுக்கு தெரியாது. அதனால சில இடங்களை தேவன் என்ன செய்வார், சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறார். எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கு. அதனால தீமை செய்தவனை பற்றி கவலைப்படாதீங்க, கர்த்தர் எங்களுக்கு அனுமதித்து தேவன் இருக்கிறார். ஆனா இதுக்கு பிறகு பாருங்க, நான் என்னதுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொண்டு வரேன் என்றால், இந்த சிறைச்சாலைக்கு போன யோசேப்பு இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்ப என்ன செய்யணும் யோசேப்பு தான் நினைக்கிறீங்க, என்ன செய்யணும், விடுதலையாக்கப்பட வேண்டும் அல்லது கர்த்தர் அவனை விடுதலை செய்ய வேண்டும். ஆனா தேவன் எப்படி அந்த காரியங்களை படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்து கொண்டு வரார் என்றால், இந்த மனிதனும் மறந்து போயிட்டார். ஒருவேளை இவன் போய் சொல்லி இருந்தால் யோசேப்புக்கு ஒரு விடுதலை கிடைச்சிட்டு நாங்க கேட்கிறோம் இல்லையா, ஒரு பிரச்சனை வரைக்கும் நாங்க என்ன செய்யறோம். என்னுடைய அனுபவம் இதுதான். உண்மையில ஒரு பிரச்சனை வரைக்கும் எனக்கு இந்த மனுஷன் யோசேப்பு என்ன நினைச்சிருப்பாங்க, காவலிங்க நான் இது கதை சொல்ற மாதிரி சொன்னாலும் நேரங்கள் போயிருக்கு, கொஞ்சம் இருந்தாலும் டைம் இருக்குது. யோசேப்பு என்ன நினைச்சிருப்பான்னு சொல்லுங்க, சிறையில் இருக்கு, இந்த பானபாத்திர விடுதலை ஆக்கி போயிட்டான். யோசேப்பு என்ன நினைச்சிருப்பான், 2-3 நாளுக்குள்ள பார்வோன் என்னை யாராவது அனுப்பி என்னை விடுதலை செய்வாங்க. யோசேப்பு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இவ்வளவு காலம் என்னன்னு தெரியல. உடனே இந்த மனிதன் நம்ம போறான், அவனுக்கு நன்மை செய்திருக்க சொப்பனத்துக்கு கருத்து அர்த்தம்னா சொல்லிட்டு நிச்சயமா பார்வோனுக்கு போய் சொல்லி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நாங்கள் அப்படித்தான் நினைக்கிறோம். ஒரு பிரச்சனை வரைக்கும் என்ன செய்யறோம், யாரோ ஒருவர் எனக்கு உதவி செய்வார் நினைக்கிறோம். ஆனா அந்த மனிதர்கள் ஒருவேளை அந்த உடனே செய்ய மாட்டாங்க, காலத்தாட்டத்தை செய்வாங்க, அல்லது தங்களுக்கு ஒரு சுயநலமான காரியம் தான் நமக்கு உதவி செய்வாங்க. அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாங்கள் என்ன சொல்லுவோம், தேவனையை நோக்கி பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் ஒரு பிரச்சனை வருது. அடுத்த அதிகாரத்தில் கவனிங்க. இப்ப 41ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் இந்த இடமெல்லாம் சொப்பனம் தான் பிரச்சனை. யோசேப்புக்கு சொப்பனம் தான் அவனுக்கு பாட கொடுத்துரு. திரும்ப சிறைச்சாலைக்கு வந்த ஒரு மனிதனுக்கு சொப்பனம் கண்டு சொன்னால் அதில் ஒரு விடுதலை கிடைக்கும். திரும்ப இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப பார்வனுக்கு ஒரு சொப்பனம் கிடைக்குது. என்ன பதில் சொல்லுங்க, வாட்சி பாருங்க. 41ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அடக்கும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல்மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறு 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதியோரத்தில் சரி பாருங்க. இப்ப பார்வோனோட சொப்பனம் காணுகிறான். வீடுகளை வாசிங்க. இந்த சொப்பனத்தை கண்ட பிற்பாடு பார்வோனுடைய மனம் என்ன செய்து கலக்கம் கொண்டிருந்தது. அவன் என்ன செய்யலாம் என்று சொன்னா, சாஸ்திரிகள் மந்திரவாதிகள் 8ஆம் வசனத்தை காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பிட்டு அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாம போயிடுச்சு. இப்ப பாருங்க, பார்வோனுக்கு ஒரு பிரச்சனை. கவனிங்க. இப்ப அரண்மனையில அல்லது ராஜ இடத்துல பார்வோனோட யார் இருக்கிறாங்க, ஊழியக்காரர் இருக்கிறாங்க. இந்த பானபாத்திரக்காரனும் அங்க ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன் இருக்கிறான். இப்ப பார்வோனோட சொப்பனம் கண்டுட்டார். அந்த சொப்பனம் அவனை என்ன செய்து மனதை கலங்க பண்ணதுனால
அவன் என்ன சொல்றான், ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு அரச இடத்துல ராஜாவா இருக்கிற பார்வோன், அவனோட வேலைக்காரர் இருப்பாங்க, மந்திரிமார்கள் எல்லாம் இருப்பாங்க. அவன் என்ன சொல்றான், சகல எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகள் சகல சாஸ்திரிகளை எல்லாம் அழைப்பித்து தன் சொற்பனத்தை சொன்னால் ஒருவராலும் அந்த அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாம போயிடுச்சு. அப்பதான் இந்த மனிதனுக்கு யோசிப்பை குறித்த ஒரு நினைப்பு வருது. யாருக்கு? அந்த பல காலமும் யோசிப்பு செய்த நன்மையை மறந்த மனிதன் இப்ப அவன் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பானபத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் என்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயப்பாவிகளையும் சரி பாருங்க, சொல்லியா நீங்க வாசிக்க நான் சொல்லி பாக்குறேன். இப்ப அவனுக்கு என்ன வருது, தான் செய்த குற்ற ஞாபகம் வருது. என்ன நினைக்கிறாங்க, அப்பதான் சொல்றான், இப்பதான் அவனுக்கு ஞாபகம். பல நேரத்தில் எங்களுக்கு என்ன தெரியுமா, சில காலம் சொல்லிதான் ஞாபகம் வரும். கலைகாலம் இந்த மாணவாத்திர காலம் மறந்துட்டான் யோசிப்பர். இப்ப பார்வோனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அப்பதான் அவனுக்கு யாரை பற்றி ஞாபகம் வருது, யோசிப்பை பற்றி ஞாபகம் வருது. இப்ப நாங்களும் அப்படித்தான் பல நேரத்தில் மற்றவர்கள் செய்த நன்மைக்கு நாங்கள் நன்மையெல்லாம் செய்யணும், செய்ய வேண்டிய நேரத்தை செய்ய மாட்டோம். பிறகுதான் அப்படின்ற ஒரு காலங்கள் கடந்து தான் நமக்கு என்ன செய்வது, அறிவு நமக்கு வாராது. நாங்கள் எப்படி சொல்றோம், பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களில் நாங்கள் குழம்புவோம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. கொஞ்சம் காலம் கடந்து தான் எங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கும். அது சும்மா ஒன்றுமே இல்லாதது இன்றைக்கு அப்படித்தான். அது என்ன தேவையில்லாத இத்தனை காலையில் மக்கள் இந்த உலகத்தில் பயந்து கொண்டே இருக்கிறோம். உண்மையில சொல்றேன், கொரோனாவுக்காக பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பைபிள் ஆண்டு என்ன சொன்னால், கடைசி நாட்களில் கொள்ள நோய் வரும், எல்லாமே வரும் இந்த உலகத்தில். நாங்கள் அவருடைய பிள்ளைகள், தேவன் நம்மோட இருக்கிறார். ஓகே, ஆண்டவரோட விசுவாசமா அதுக்குரிய காரியங்கள் செய்ய இதை குறித்து இந்த உலகத்தில் நாங்கள் பயப்படுறதுக்கு இல்லை. தேவன் எல்லா சூழ்நிலை இருக்கிறார், சிறையிலே இருக்கிறார், பாடுகள் துன்பம் எல்லாம் அவற்றை தேவன் நம்மளை இருக்கிறாரா இல்லையா? அந்த நினைப்பு இருந்தால் தேவன் எல்லா சூழ்நிலையும் உங்களை என்ன சொல்லுவார், விடுதலையாக்குவார். ஏதோ ஒரு பாடு துன்பத்துக்கு கத்தர் அனுமதிச்சா நாங்களே கவலைப்படுறோம். என்னென்றாலும் சிறைக்கு போகணும், தேவன் அனுமதி வச்சிருந்தா நாங்களே பயப்படுவோம். சிறைக்காரரை பார்த்து கொரோனா வரணும், அந்த கொரோனாவையும் வியாதியையும் அனுபவிக்கணும் தேவனோடு சித்தம் வச்சிருந்தால் அனுபவிச்சுட்டு போவோம். சாகரத்துக்கு விட மாட்டார் கத்தர், கடைசி மட்டும் எங்களை குறித்து அவருக்கு நோக்கம் இருக்கு, சாக விடுவாரு இல்லை. ஆனால் அப்படினால இதை குறித்து நாங்கள் என்ன செய்ய அவசியம் இல்லை, கவலைப்படுறதில்லை. கத்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். இப்பொழுது இந்த பார்வோனுக்கு இந்த பானபாத்திரக்காரனுக்கு இப்பதான் என்ன வருது, தான் செய்த குற்றம் நினைவில் வருகிறது. பார்வோனுக்கு இதை குறித்து சொல்லுகிறான், நேரங்கள் காணாது இதை குறித்து எல்லாம் சொல்லி, இப்படி ஒரு மனுஷனுக்கு இருக்கிறான், சிறைச்சாலையில் இருக்கிறான், அவன் தான் நான் கண்ட சொப்பனத்துக்கு விளக்கம் நான் சொன்னதுனால இன்றைக்கு நான் விடுதலை ஆக்கப்பட்டு ராஜாவோட இருக்கிறேன் என்று அவனை சொல்லுகிறான். சொன்ன பிற்பாடு இப்ப பார்வோன் என்ன செய்யறான் என்று சொன்னால், இப்பதான் யோசிப்புக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு ஒரு நேரத்தை கத்தர் அவனுக்கு அனுமதித்தார். 14ஆம் வசனத்தை வாசிங்க. 44ஆம் அதிகாரத்தில் 14-15. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். இப்பதான் இந்த சூழ்நிலையினால்தான் யாரை விடுதலையாக்கப்படுகிறதா வேறு சொல்லுது. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பாருங்க, இந்த யோசேப்பை கொண்டு ஒரு காரியம் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையை கத்தர் உருவாக்கினார். அவருடைய பாருங்க, இப்ப இந்த சிறையில் இருக்கிற மனுஷனுக்கு என்ன வேணும், யோசேப்புக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். ஆனா இந்த யோசேப்பு தவறு செய்யவில்லை, குற்றம் செய்யாதவன் என்று யாராலையும் நிரூபிக்க முடியாது. யாரை நிரூபிக்க முடியும்? ஒருவரால் முடியாது. அவருடைய மனைவிக்கு மாத்திரம்தான் தெரியும் யோசேப்பு தவறு செய்யவில்லை. ஒருவருடைய மனைவியே போய் யோசேப்பு தவறு செய்யவில்லை, நான் தான் அவனை தவறானவனை காண்பித்தேன் என்று அவள் அரசு மட்டும் சொல்லியிருக்க மாட்டாள். சொல்லியிருந்தால் அந்த பார்வனாவுடைய மனைவி என்ன சொல்லுவான், கொலை செய்திருப்பான் அல்லது அவளை விட்டிருப்பான். அதனால தேவன் என்ன செய்கிறார் சொல்லுங்க, வேறு ஒரு வழியினால யோசேப்புக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். அதனால தேவனுடைய ஒரு வழியில நம்ம யாரை குற்றப்படுத்திட்டாங்க அல்லது நமக்கு ஒரு துன்பம் வந்தது, பாடு வந்தது, ஏதோ ஒரு சூழ்நிலையினால நமக்கு நாங்கள் செய்யாத ஒரு குற்றத்துக்கு சிறை இருப்பு வந்தால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் வேறொரு வழியால் நமக்கு விடுதலை கொடுப்பார். நல்லபடியா இந்த யோசேப்புக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் உண்மையா என்ன நடந்திருக்கணும், இந்த யோசேப்பு குற்றம் செய்யவில்லை, நிரபராதி என்று நிரூபிச்சிருக்கணும். கர்த்தர் அங்கெல்லாம் போகல. தேவன் என்ன செய்தார், ஏதோ ஒரு வழியில நமக்கு பாடு வந்தாலும் கர்த்தர் இன்னொரு வழியை கர்த்தர் வச்சிருப்பார். அது ஒரு நாளும் மறக்காதீங்க.
ஒரு நாள் மறக்காதீங்க. அதான் வேதம் தெளிவாக சொல்லுது, ஒரு வழி அடைக்கப்பட்ட கத்தர்னு சொன்னார். நம்மளோட வாழ்க்கையில் 7 வழிகளை திறப்பார். ஐயோ இந்த வழி அடைக்கப்பட்டு கவலைப்படாது, அதை விட்டுருங்க. இப்போ யோசிப்பு போய் சிறையில் இருந்த, ஐயோ நான் செய்யாத குற்றத்துக்காக என்னை இந்த பார்வன் அடைச்சிட்டு நான் கவலைப்படவில்லை. அவனே நான் கத்தர் என்ன சொல்லுவான், விடுதலையாக்கும் நேரம் வரும், தேவன் நமக்கு உதவி செய்கிற நேரம் வரும். கண்டிப்பா கத்தர் நம்ம உதவி செய்ய மாட்டாரா? ஒரு நேரத்தை தேவன் வச்சிருப்பார். அவர் எப்படி செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது. இதுதான் எங்களோட பிரச்சனை. எங்களுக்கு எப்படி கத்தரோட அற்புதத்தை செய்வாருன்னு நமக்கு தெரியாது. நான் எங்களோட வேலையை நாம் என்ன தெரியுமா, கத்தரோடு நாங்கள் இருந்தா காணும், கத்தரோடு நாங்கள் இருக்கணும். யோசிப்போட வேதனையோட கத்தர் இருந்தார், யோசிப்பு கத்தரோட இருந்தார். நாங்கள் அதை செய்வோம். தேவன் அவருடைய அற்புதத்தை அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்துல சொல்லுங்க, நம்மளோட சிறை இருப்ப கத்தர் மாற்றலாம். சிறையிருப்ப மாற்ற மாட்டாங்க. அந்த நினைப்பு மாற்றம் இருந்தாச்சு. எங்களை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த யோசிப்பை குறித்து இன்னும் நான் அந்த பகுதிக்கே வரையில, இந்த யோசிப்பை குறித்து கத்தருக்கு என்ன இருந்தது, ஒரு தரிசனம் இருந்தது. என்ன வாசித்தோம் 105 சங்கீதத்துல, அந்த தேசத்துல பஞ்சம் வரும்போது இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் எங்க அனுப்பணும், எகிப்துக்கு அனுப்பணும் என்பது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆண்டவர். ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொன்னார், என்னுடைய ஜனங்கள் எகிப்தில அடிமைத்தனத்துல 430 வருஷங்கள் 400 வருஷம் உள்ளாங்க அடிமைத்தனத்துல போவார்கள் என்பதற்காகவே பாருங்க, தேவனுடைய எங்கேயோ வச்சிருந்த திட்டத்துக்காக யோசேப்பு ஆண்டவர் எங்க அனுப்புறார், எகிப்துக்கு அடிமையா அனுப்பி சிறைக்கு கொண்டு போறார். பாருங்க, தேவனுடைய திட்டங்களை நாங்க நினைக்க முடியாது. வாழ்க்கையிலே இந்த பாடுகள் இந்த துன்பம் வருதுன்னா எங்களை குறித்து யாருக்கு இருக்கு, தேவனுக்கு ஒரு திட்டம் தரிசனம் இருக்கு. தேவன் தன்னுடைய தரிசனத்தை யோசேப்புக்கு கொடுத்து யோசேப்பு மூலமாக காரியத்தை செய்வதற்கு தான் யோசேப்பை சிறைக்கு அனுப்பினார். அதனால சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வருகிற பாடு சிறை இருப்ப கத்தர் அனுமதிச்சா நீங்க அதில் என்ன செய்யுங்க, அதை குறித்து முழுக்காதீங்க. தேவன் நாங்கள் அனுமதிச்சா அதில் அவருக்கு ஒரு நோக்கம் முன்னாடி கடந்து போகுமான கத்தரோட நாங்கள் இருக்கணும். அதான் மிக முக்கியம். யோசேப்பு கத்தரை விட்டு போய் இதுக்கு பிறகு இந்த யோசேப்பு விடுதலையாக்கப்படுகிறது. யோசேப்பிடத்துல ஒரு ஆலோசனை கேட்கப்படுகிறது. இந்த பார்வன் என்ன செய்யலாம்? அப்ப அவன் சொல்றான், இந்த தேசத்துல 7 வருஷம் நல்ல விளைச்சல் உள்ள ஆண்டாயிருக்கும், 7 வருஷம் பஞ்சமாயிருக்கும். இதுக்கெல்லாம் யோசேப்பு விளக்கம் சொன்ன பிற்பாடு இந்த பார்வன் யோசிக்கிறான், இதுக்கெல்லாம் இப்படி ஒரு புத்திய ஞானத்தை சொல்லுகிற ஒரு மனிதன் உன்னை விட எகிப்துல சொல்லுங்க யாருமே இருக்க முடியாது. உங்களை கத்தர் உயர்த்துற நேரம் வந்தா சொல்லுங்க அவர் மேல உயர்த்துவார். ஒருவரால் அதை தடை செய்ய முடியவே முடியாது. பாருங்க 33ஆம் வசனத்தையும் 38ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. 38ஆம் வசனம், அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவையெல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவன் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தின் மேல் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்படியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பாருங்க, தன் முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையில கொடுத்து, சிங்காசனத்துல மாத்திரம் நான் எப்படி இருப்பேன், உன்னை விட கொஞ்சம் பெரியார், மற்றபடி இந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் நீதான் எப்படி இருக்கணும், நீதான் அதிகாரியா இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, இந்த போட்டிபார் என்கிற இந்த மனிதன், அதாவது அந்த யோசேப்பை விலைக்கு வாங்கின மனிதன் யாருன்னா பார்வோனுக்கு அதிகாரியா இருந்த மனிதன். அவனுடைய மனைவிதான் அவனோடு தவறாக நடக்க நினைத்ததால சிறைக்கு அடைக்கப்பட்டான். ஆனா இந்த யோசேப்பு சிறைக்கு அனுப்பப்படும் போது பார்வோனுடைய அனுமதியோட அனுப்பப்பட்டான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இதே பார்வோன் அனுமதியோடு தான் அவன் சிறைக்கு அனுப்பப்பட்டான். ஆனா இதே பார்வோன் யோசேப்பை விடுதலை ஆக்கின போது அவன் செய்த குற்றத்தை குறித்து அதை குறித்து எதுவுமே பேசவில்லை. இவன் ஒரு சிறையில செய்த குற்றத்துக்கு அழைக்கப்பட்ட மனிதன் என்பதையெல்லாம் என்ன செய்யல, அந்த நேரத்தில் அவன் நினைக்கவில்லை, அந்த காரியம் வரவுமே இல்லை என்று உண்மையாக அவன் தவறு செய்யவில்லை. அதனால கத்தர் அந்த காரியத்தெல்லாம் மறைஞ்சிட்டார். நாங்கள் ஏதோ செய்யாத காரியத்துக்காக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது கத்தர் அதை என்ன சொல்வார், மாற்றி போடுவார். தேவன் நம்ம உயர்த்துற நேரம் வந்தால் நம்மளோட பாடு துன்பம் சூழ்நிலை எந்த காரியமே அங்கே வராது. அவன் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து யோசேப்பு வேதம் சொல்லுகிறது, எகிப்து முழுவதற்கும் அதிகாரியாக மாற்றுகிறான்.
இப்ப இதுல தேவனுக்கு இந்த தரிசனத்தில் ஒரு நோக்கம் இருந்தது. இந்த யோசேப்பை அங்கே அதிகாரியாக்கி இஸ்ரவேல் மக்கள் உலகம் முழுவதும் பஞ்சம் வரும்போது அந்த ஜனங்கள் எங்க வரணும், எகிப்துக்கு வந்து அங்கே இருந்தவர்கள் பழகி பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுது. எகிப்துல தேவன் அந்த ஜனத்தை எகிப்துக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் அங்கே பழகி பெருகி அங்கே இருந்து மோசையை கொண்டு விடுதலை ஆக்கினாது அடுத்த சப்தம். அப்ப இந்த பலகைகளை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ரிலே ஓட்டம் மாதிரி, ஒரு ரிலே ஓட்டம். இப்போ ஒவ்வொரு மனிதனையும் என்ன செய்தார், கர்த்தர் அந்தந்த காலத்துக்கு பயன்படுத்தினார். ஒவ்வொரு தீர்க்கதரிசி அந்த காலத்தில் எழுப்பினார். இந்த காலத்தில் யோசேப்பை வைத்துக் கொண்டு இஸ்ரவேல் மக்களை குறித்து தேவன் வைத்திருந்த திட்டத்துக்கு தரிசனத்துக்கு யோசேப்பை பயன்படுத்துகிறார். அந்த திட்டத்தில் யோசேப்பு என்ன செய்தான் சொல்லுங்க, யோசேப்பு கர்த்தரோட இருந்தான், கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்று வேதம் சொல்வது. கவனிங்க, இப்ப இந்த தரிசனத்தை பெற்ற மனிதன் இதுக்கு பிறகு நாங்கள் தியானிக்க போவதில்லை. உங்களுக்கு தெரியும் யோசேப்பு என்ன செய்தால், அந்த எகிப்துல எப்படியெல்லாம் ஆகாரங்களை சேர்க்கவும் எல்லாம் செய்தார்கள். அங்க பஞ்சம் வந்தபோது யாக்கோபுடைய பிள்ளைகளும் எங்க வந்து அங்க திரும்ப எகிப்துக்கு வந்தாலும் அந்த சம்பவம் எல்லாம் நாங்கள் வாசிக்க போவது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு யோசேப்பு அந்த தேசத்துல பெரிய காரியங்களை செய்து எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருந்தால். இஸ்ரவேல் மக்கள் பஞ்சம் வந்தபோது எகிப்துல யோசேப்பு இருந்தபடினால போஷிக்கப்பட்டார்கள். அந்த ஜனத்தை கர்த்தர் அழிந்து போறதுக்கு விடவில்லை. ஒரு பஞ்ச தேசத்துல வந்து அந்த தேசத்து ஜனங்கள் எல்லாம் குடிகள் அழிந்து போயிடுவார்கள். ஆனா எகிப்துக்கு யோசேப்பு முன்னே நாங்க பார்த்த சங்கீதத்துல யோசேப்பு பஞ்சம் பலம் என்ன செய்யறாங்க, யோசேப்பு சிறையாக அனுப்பப்படுகிறான். ஆனால் சிறை கைதியாக அந்த மனிதன் இந்த எகிப்தில் எப்படி அங்கே இருக்கிறாங்க, அந்த தேசத்துக்கு அதிகாரியாக எல்லா சகல காரியமும் யோசேப்புக்கு தெரியாம அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்னும் பார்வோம் யோசேப்பை நோக்கி நான் பார்வோம், ஆனால் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் முன் உத்தரவில்லாமல் தன் கையாவது காலையாவது அசைக்க கூடாது. கையை கால அசைக்கிறது, அதாவது எந்த ஒரு காரியமும் உன்னுடைய அனுமதி இல்லாமல் செய்யவே முடியாது. அவ்வளவு ஒரு பவரான அதிகாரத்தை கர்த்தர் யோசேப்பு கொடுத்தார். அதுக்கு என்ன செய்ய வேண்டியது, யோசேப்பு சொல்லுங்க, யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்க வேண்டியது. நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது அவனுக்கு 30 வயசுக்கு எழுதப்பட்ட வீடுகளை வாசிங்க. ஆனா யோசேப்பு அவனுடைய சவால்களை தேடி போகும்போது அவனுக்கு எத்தனை வயசு சொல்லுங்க, 17 வயது. கிட்டத்தட்ட 13 வருஷம் இந்த உபத்திரவத்துக்கள் யோசேப்பு இருந்தான். நிற்கப்பட்டு அடிமையாக இருந்தான். கிட்டத்தட்ட அந்த தேசத்துக்கு வந்து கூட 12-13 வருஷம் சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்தார். சும்மா நாங்கள் வாசிக்கிற டக்குன்ற அடுத்த அதிகாரத்தில் வந்துச்சு. ஆனா 13 வருஷமும் யோசேப்பின் நிலைமையை யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருப்பான். அப்ப சில காலங்கள் நமக்கு வரும் தரிசனத்தை பெற்ற மனிதன் தான். நாங்கள் இன்றைக்கு இப்படிதான் நினைக்கிறோம், தரிசனங்களை கத்த தந்தா நாங்க அதுக்கு காலம் எடுக்கும், கத்திரங்களை உருவாக்கி கொண்டிருப்போம். அதுக்கிடையில் என்ன வரும், பாடு வரும், துன்பம் வரும், சோதனை வரும், எல்லாம் வரும். நாங்கள் அந்த தரிசனத்துக்கு ஓட ஆயத்தமாக இருக்கிறோமா, விழுந்து போக ஆயத்தமாக இருக்கிறோமா, கத்தரை விட்டு பின்வாங்க போறோமா என்பது எங்களுடைய தீர்மானத்தில் இருக்கு. இந்த சூழ்நிலை எல்லாவற்றிலும் யோசேப்பு எப்படின்னா கவனிங்க, தரிசனத்தை பெற்ற யோசேப்புக்கு அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு தடையா இருக்கவில்லை. அவனை குடியில போட்டது அவனுக்கு தடையா இருக்கவில்லை. சிறைச்சாலை அவனுக்கு தரிசனத்துக்கு தடையா இருந்ததா இருக்கவில்லை. ஒன்றுமே அவனுக்கு தடையா இருக்கவில்லை. ஆனா யோசேப்புக்கு எது தடையா இருக்கவில்லை சொல்லுங்க, அவனே தனக்கு தடையா இருக்கவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கவனிங்க, தரிசனம் நிறைவேறணும்னா யோசேப்புக்கு பாடுகளோ துன்பமோ சிறைச்சாலையோ அவன் சொல்லுங்க அவனுடைய தரிசனத்தை தடை பண்ணவில்லை. ஆனா யோசேப்பு தன்னுடைய தரிசனத்துக்கு தவன் தடை இல்லாமல் இருந்தான். அது எப்படி தடை இல்லாமல் இருந்தா சொல்லுங்க, பரிசுத்தமா இருந்தா, பாவம் செய்யாமல் இருந்தான், கர்த்தரோட இருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு 2 காரியம், ஒருவேளை பாடு துன்பம் சிறையிருப்பு எல்லாம் வரும்போது நாங்கள் கர்த்தரோட இருக்க வேண்டும். நாங்கள் அதில் சோர்ந்து போகுமா இருந்தால், விழுந்து போகுமா இருந்தால், பாடுகளை பார்த்து பின்வாங்கி போகுமா இருந்தால் எங்களுக்கு என்ன 2 கெட்ட நிலைமையா போயிடும். ஆனால் வேதம் சொல்லி கர்த்தர் யோசேப்போடு இருந்தால், யோசேப்புக்கு கர்த்தர் தயவு வைத்து அந்த சூழ்நிலை ஒரு கதைக்கு யோசிச்சு பாருங்க. யோசேப்பு ஒரு சூழ்நிலை வரும்போது யோசேப்பு விழுந்து போகவில்லை, தவறி போகவில்லை. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பல நேரங்களில் பாடுகள் துன்பங்களை சோர்ந்து போகிறோம், பின்வாங்கி போகிறோம். ஆனால் நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒருவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் போயிருந்தாலும் கர்த்தரிடத்துல மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் அந்த தரிசனத்துக்கு நிறைவேற்றுவார். மறுபடியும் நடத்துவதற்கு கர்த்தர் நிச்சயமா போதுமானவர். நாங்கள் ஒரு வேளையில் தவறி போக வாய்ப்பு இருக்கு, சோர்ந்து போகலாம், சூழ்நிலைகளை பார்த்து புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஏன் எனக்கு இப்படி ஒரு காரியம் இல்லை, ஆனா நம்முடைய வாழ்க்கை அதிலேயே போகக்கூடாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் சோர்ந்து போயிட்டே நான் ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆராய்ச்சி பார்த்து ஏன் ஆண்டவரை இந்த காரியம் வந்து நான் ஓட வேண்டும். இது ஒரு ரிலே ஓட்டம். இப்போ யோசேப்பு இங்கே ஓடி கொடுக்குறாங்க. கவனிக்க திரும்பி சொல்றேன், யோசேப்பு இந்த கட்டத்தில் கர்த்தரோட தரிசனத்தை யாரை வச்சு பயன்படுத்துறார், யோசேப்பை வச்சு பயன்படுத்தி யோசேப்புடைய வேலையில என்ன சொல்லுங்க, அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்துக்கு வந்து அவர்கள் அந்த தேசத்துல பழகி பெறுகிறாங்க. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு யோசேப்பு அறியாத ஒரு ராஜன் வருகிறான் எழுதப்படுகிறது. அதுக்கு பிறகு இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்துல அடிமைத்தனம் அவங்க போயிட்டாங்க. அது ஒரு காரியம். ஆனால்
அதுக்கு பிறகு கர்த்தர் மோசையை கொண்டு அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கினார். இப்ப பாருங்க, வெளி ஓட்டத்துல ஒரு தெரியும் 5 பேர் ஓடணும்னா நீங்க ஓடுற ஓட்டத்துல நீங்க ஓடி கொடுக்கணும். நீங்க இடையில விழுந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அடுத்த மனுஷனால் ஓட முடியாது. அப்ப இந்த தேவ திட்டம் என்பது அப்படித்தான். யோசிப்பை பயன்படுத்தின காலம் என்பதால முடிஞ்சுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆண்டவர் எகிப்தில இருந்த அடிமைத்தனத்தில் அவர் வைத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த யோசிப்பை அறியாத ஒரு ராஜா வந்து அவர் எகிப்தில வந்தபோது இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பருகி பெறுகிறத பார்த்து அவர்கள் அடிமைத்தனத்தில் வச்சபோது அங்க கர்த்தர் என்ன செய்தார்? மோசையை எழுப்பினார். மோசை முடிஞ்ச பிற்பாடு யோசுவாவை கொண்டு போறார். இப்படி இப்ப இவர்களெல்லாம் என்ன செய்யறாங்க? தேவ திட்டத்துல தரிசனத்தை பெற்ற மனிதர்கள். நீங்க ஓடுற ஓட்டம் உங்களோட முடியக்கூடாது. இப்ப இடையில நீங்க என்ன சொல்றேன், 5 பேர் வெளியே ஓட்டம் ஓட வேணும்டா, நீங்க இடையில ஓடாட்டிக்கு அந்த தரிசனம் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படாது. அப்ப நீங்க செய்ய வேண்டியதை நீங்க சரியா செய்யாதான், நான் என்ன சொல்றேன், நாங்க சரியா ஓடினாதான் எங்களை பிள்ளைகள் ஓடும், நாங்க ஓடி முடிச்சாதான் அடுத்த சந்ததி ஓடும். அப்ப நீங்க இடையில ஓடாமல் என்ன செஞ்சுட்டீங்க? ஓட்டத்தை நிப்பாட்டினீங்கன்னா அது வந்து தடைப்பட்டு போய்விடும். இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் அழகாக நடத்தி கொண்டு வரார் எல்லா காரியத்தையும். அதனால யோசிப்புடைய வாழ்க்கையில இருந்த சிறை இருப்ப கருத்து என்ன செய்தாலும் தேவன் மாற்றி போட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படின்னா அதுக்கப்புறம் அவருடைய சகோதரர்கள் எல்லாம் வந்து சந்திக்கிறாங்க. யோசிப்பு சொன்னா, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் எல்லாம் இன்றைக்கு நடந்து வருகிறபடி கருத்து எல்லாவற்றையும் நன்மை செய்வாங்க தேவன் செய்து முடித்தார். இந்த யோசிப்பை குறித்து ஒரு காரியத்தை வாசிக்க போற கவலைங்க. அந்த தகப்பனாகி யாக்கோபு இந்த யோசிப்பை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால் 49ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றங்களில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் அடித்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். பாருங்க தேவன் சொல்வது, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய சர்வ வல்லவரின் கரத்தால் பலத்தது. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமாக கர்த்தர் யோசிப்பை மாற்றினார். அதுக்கான தேவனுடைய எழுந்து நின்று நாங்கள் தேவ சொல்வதை ஜெபிக்க போறோம். யோசிப்புடைய வாழ்க்கையில சொல்றாங்க, நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். எங்களுக்கு கர்த்தர்களோடு பேசுவாராக. இந்த யோசிப்புடைய வாழ்க்கையில் இந்த சிறை இருப்ப கர்த்தர் மாற்றி போட்டார். நிச்சயம் ஒரு நாள் வந்தது, அந்த யோசிப்புடைய கண்கள் அதிகாரிகள் மத்தியில் கர்த்தர் ஒரு தயவை வைத்தார். இந்த யோசிப்பு சிறையிலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு தேவன் ஏதோ ஒரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்தினார். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் பயன்படுத்தி யோசிப்பு விடுதலை ஆக்க பார்த்தது மாத்திரமல்ல, அருமையான தேவ பிள்ளைகளை அவனை ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் கர்த்தர் வைக்கிறார். எல்லாம் அணிந்து நிற்போம். நாம் அதுதான் திரும்பவும் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த சிறை இருப்புகள் இருக்கிறோமோ அந்த சிறை இருப்பை தேவன் திருப்பும் போது நம்முடைய வாழ்க்கையில களிப்பும் மகிழ்ச்சியை கர்த்தர் கண்டிப்பாக உண்டாக்குவார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் உண்டாக்குவார். அவர் சொன்ன வார்த்தையை தேவன் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். எந்த சிறை இருப்புகளை நீங்க இருந்தாலும் அருமையான தேவ பிள்ளைகளை, இது நீங்க செய்யாத ஒரு குற்றத்துக்காக வந்ததாக இருக்கலாம், தரிசனத்தை பெற்ற உங்களுடைய வாழ்க்கையில வருகிற பாடா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க கர்த்தரோட இருப்பீங்களா இருந்தால் நிச்சயமா கர்த்தரோட தரிசனத்தை நிறைவேற்றுவார். இந்த வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்ப தேவன் மாற்றுவார். எப்படிப்பட்ட சிறை இருப்ப, வியாதியோ பிளவினமோ போராட்டமோ தரிசனத்தில் ஓட முடியாதபடி இருந்தாலும் பரவாயில்லை, எங்கேயோ சத்துரு செய்த ஒரு காரியம் உங்களை தடை பண்ணி இருக்கிறது, அதை நீங்க இனங்கண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அந்த தரிசனத்துக்கு தடையாக இருந்தால், யோசேப்பு தன்னுடைய தரிசனத்துக்கு அவன் தடையாக இருக்கவில்லை. அவனுடைய சகோதரர்கள் அவனை விற்று கொண்டதோ படுகொலியோ சிறைச்சாலையோ யோசேப்பின் தரிசனத்துக்கு ஒருபோதும் தடையாக இருக்கவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, சிறைச்சாலையிலேயும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறை இருப்புக்கு நாங்கள் காரணமாக இருப்போமா, நாங்களே தரிசனத்துக்கு தடையாக இருப்போமா இருந்தால் தேவன் சொன்ன வார்த்தையை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாது. ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து, இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்பு, எங்களோட வாழ்க்கையில முன்னேற முடியவில்லை, செயல்பட முடியாமல் இருக்கிறதுக்கு நீங்க காரணமா, சூழ்நிலை காரணமா, உங்களை பார்த்து ஆராய்ந்து பார்த்து கத்திரிடத்துல நாங்கள் மனம் திரும்புமா இருந்தால் தேவனுடைய வாழ்க்கையில வைக்கிற தரிசனத்தை திட்டத்தை நிச்சயமா நிறைவேற்ற இந்த வாழ்க்கையில ஒரு போதுமானவராக இருந்து கற்ற பெரிய காரியங்களை கற்று செய்வார். யோசேப்புடைய நீதியை வெளிச்சத்தை கூட மாற்றின தேவன் இந்த பாடல்கள் சொல்ல அதிக மாத்திரம் பாடிட்டு நாங்கள் ஜெபம் முடிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லாரும் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிப்போம். எல்லா சூழ்நிலைகளும் நீதியை வெளிச்சத்தை கூட மாற்றுகிற தேவன், பட்டப்பகளை கூட நாங்கள் நியாயத்தை வழங்க பண்ணுகிற தேவன். யோசேப்புடைய வாழ்க்கை செய்யாத குற்றத்துக்காக அவர் சிறைச்சாலைக்கு போயிருந்தாலும் கர்த்தர் யோசேப்புக்கு நீதி செய்வோம் நேரம் வந்தபோது கர்த்தர் யோசேப்பை உயர்த்தின தேவன், உங்களையும் என்னை உயர்த்த போதுமானவராக
இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரோடு கூட இருப்பீங்களா இருந்தால் ஆபத்து காலமோ பஞ்சமோ பசியோ பட்டினியோ வியாதியோ எல்லா சிறையிருப்பில் இருந்து எங்களை நீக்கிற கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்கள் செய்து எங்களை நடத்த போதுமானவர். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு வச்சு பாடல் நாங்கள் ஒரு அதிக மாற்றம் பாடுவோம். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், அந்த காலத்தில் என்னை திருப்தியாக்குவீர். நாங்கள் எந்த சூழ்நிலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில தரிசனங்களை கொடுக்கும் தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். எந்த சூழ்நிலையும் தரிசனத்துக்கு தடையாக இருக்க போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சிறை இருப்பை நிச்சயமா மாற்றுவார். நாங்கள் கர்த்தரோடு இருப்போம். ஆண்டவரிடத்துல எங்களோட வாழ்க்கையில தவறு குற்றம் இருக்குமா இருந்தால் ஆண்டோட சமூக அறிக்கை பண்ணி தரிசனத்துக்கு நாங்கள் தடை இல்லாத மக்களாக ஆண்டோட தரிசனத்தை நிறைவேற்ற எங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்ம சிறை இருப்பை நிச்சயமா மாற்றுவார். மகிமையுள்ள பிதாவே, நல்ல நாளைக்காக எங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் 3வது வாரத்திலும் நாங்கள் சிறை இருப்பை தீர்ப்போம் தேவன் என்கிற தலைப்பில் யோசிப்புடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். நாளுடைய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுகிறாங்க. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுங்க. ஆண்டவரை தரிசனத்துக்கு எந்த சூழ்நிலையும் சிறையிருப்பும் தடையாக இருக்க போவதில்லை அப்பா. நாங்களே எங்களுக்கு தடை இல்லாதவர்கள் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கிற வாழ்க்கையில தரிசனத்தில் ஓட முடியாதபடி கர்த்தரோடு நடக்க முடியாதவர்களாக நாங்கள் ஆண்டவரை தடை உள்ளவர்களாக எங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த சூழ்நிலைகளை யாவற்றை மாற்றி ஆண்டவரை வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றி எங்களை உங்களுடைய தரிசனத்தில் நிறைவேற்றும் மக்களாக எங்களை நடத்துங்க. அதுக்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாங்கள்